விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன் விஜய்க்கு நினைக்கிறீங்க? அவர் வந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அவர் வந்தா நல்லா இருக்கும். ஆமா. என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? வந்தா கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு, ஏழைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாருமே செய்வார். விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா 2026ல? கன்ஃபார்ம் அது. ஏன் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? அவர்னா உயிர். உயிர்ன்றது வேற, அரசியல்ன்றது வேற இல்ல. உயிர்னா அவர் மேல நம்பிக்கை இருக்கு, அவர் எல்லாம் பண்ணுவார். இல்ல அவங்க செஞ்சத பத்தி எதனா சொல்ல முடியுமா? திமுக அதாங்க, அவங்க வந்து வெறும் 1000 ரூபாய் மாசம் மாசம் மகளிருக்கு தரேன்றாங்க. அது மட்டும் தான் மாசம் மாசம் ரேஷன் கடையில கொடுக்குறாங்க. அது ஓகே தான், ஆனா அது கூட சில பேர் நிக்கவே மாட்டாங்களே பஸ் நிக்க மாட்டாங்க. ஆமா, அதனால இப்ப திமுக ஓட்டு போடாம விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. எல்லாமே செய்வாரு, நம்பிக்கை இருக்கு. எல்லாம் செய்வார் அவர். இதுக்கு முன்னாடி யாரா ஓட்டு போட்டுருக்கீங்களா? இதுக்கு முன்னாடியா போட்டுக்கிறேன். யாருக்கு ஓட்டு போட்டீங்க? காங்கிரஸ். புரியல. காங்கிரஸ் தவிர்த்து இப்ப இவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க, என்ன காரணம்? நான் விஜய்னா கிரஷ். விஜய்னா கிருஷ்ணா, அதனால ஓட்டு போடுறீங்க நினைக்கிறீங்க? புதுசா ஒரு மாற்றம் கொண்டு வரணும், வருவாருன்ற ஒரு நம்பிக்கையில போறோம். எந்த மாற்றத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே ரொம்ப இது பழசே நடந்துதான் இருக்குது. அதனால வந்து அவரு வந்து அவர் ஏதாவது புதுசா நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை, அதனால விஜய் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். முதலமைச்சர் ஆயிட்டாரு, உங்ககிட்ட வந்து கேட்கறாரு, தனிப்பட்ட மாதிரி உங்ககிட்ட வந்து கேட்கறாரு, மச்சான் உங்களுக்கு என்ன உதவி என்கிட்ட வேணும்னு நினைச்சீங்கன்னா என்ன கேட்பீங்க? வீடு வேணும்னு கேட்போம். அப்புறம் நான் படிச்சிருக்கேன், அதுக்கேத்த மாதிரி வேலை, இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் 12th முடிச்சிட்டேன், பியூட்டிஷியன் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வேணும். ஆமா. எவ்வளவு சம்பளம் கொடுத்தா நீங்க? சேலரி ஸ்டார்டிங் ஒரு 25 அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா இப்போ ஸ்டார்டிங் இப்பெல்லாம் 15, 14 அந்த மாதிரி. அதை விட்டா அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. ஆமா, வீட்டு வாடகையே 8000 அதுலயே போயிடுது. அதுவும் கரண்ட் பில்லு அங்கங்க ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபாய் ஆக்குறாங்க, ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய் ஆக்குறாங்க. ரொம்ப மோசம். ஆனா இப்ப இருக்க நம்பிக்கை தான், அவர் மேல ஒரு நம்பிக்கை. இவ்வளவு பேரை நம்பிட்டோம், கடைசி இவரையும் ஒரு வாட்டி நம்புவோமே. அவரும் பண்ணுவாரு, ஆனா இருந்தாலும் புதுசா வரவங்களுக்கு வழி விடுவோமே. திமுகன்றது என்ன சொல்றது, பழைசே ஏன் நம்ம இது பார்ப்போம், புதுசா ஒரு ஆளு வரணும்னு ஒரு ஆசை. யாரும் வேணாம், ஏன்னா எல்லாருமே வந்து பண்ணதே தான் பண்றாங்க. இவராது புதுசா பண்றாரான்னு பாக்கலாம். புதுசா பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் மாத்தலாம். நல்ல நல்ல கல்வியும் மருத்துவ வசதியும் கொஞ்சம் அது இம்ப்ரூவ் ஆகணும்னு நாங்க நினைக்கிறோம். இருக்குது, கல்வி வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து சரியான முறையில வந்து அவங்களுக்கு பயன்படலை. அதே மாதிரி ரேஷன் பொருளையாகட்டும், ரேஷன்ல கூட வந்து பொருள் வாங்காம விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து மறுபடியும் அவங்க வந்து அந்த ரேஷன் வாங்கணும், அவங்க இது பண்ணணுன்றது அந்த ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து 1000 ரூபாய் வரும், மகளிருக்கு வருதுன்றாங்கல்ல, அந்த 1000 ரூபாய் பணம் எல்லாருக்கும் வந்திருக்கான்ட்டு தெரியல. அதனால வந்து மகளிருக்காகவும் நிறைய உதவி பண்ணணும். நிறைய வந்து குழந்தைங்களுக்காக மருத்துவ வசதி, படிப்பு வசதி எல்லாமே அவர் பண்ணணும். ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆமா, நல்ல கல்வியே வந்து இப்போ ஃபீஸ் கட்டுறதுல தான் கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். விஜய் செய்வார். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல நினைக்கிறதுக்கு. பெங்களூர்ல இருந்து. தமிழ்நாட்டுல என்னென்ன அரசியல் இருக்கு, கட்சிகள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவ்வளோலாம் தெரியாது. தெரிஞ்ச கட்சி பேர் தெரிஞ்சது காங்கிரஸ், பிஜேபி. காங்கிரஸ், பிஜேபி அவ்வளவுதான் தெரியும். திமுக, அதிமுக அதெல்லாம் திமுக எந்த முக்காவும் தெரியாது. அதெல்லாம் தெரியாது. ஓகே. ஆனா தமிழ் எப்படி தெளிவா பேசுறீங்க? தமிழ் நம்ம பெங்களூர் புள்ளிங்க ஆச்சு. புரியல. பெங்களூர் புள்ளிங்க. பெங்களூர் உங்க அம்மானுவோம், இங்க வந்து வாத்தானுவாங்க. பெங்களூர்ல வந்து உங்க அம்மானுவாங்க, இங்க வந்து உங்க வாத்தானுவாங்க. அதுதான் புள்ளிங்க. வேறனா இங்க தர மட்டும் அங்க லோக்கல், அங்க அவ்வளவுதான்.